ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நீங்கள் திரிவேணி சங்கமம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம திரிவேணி சங்கமம்லேருந்து தலக்காவேரிக்கு போக போகிறோம். அங்கே திரிவேணி சங்கமம்லேருந்து நாங்கள் கிளம்பும் போதே ஒரு 1/2 hour தான் மழை பெஞ்சுது. அதுக்கே இங்கே ரோடு ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளம் மாதிரி தண்ணி போகுதுங்க. ஸோ ஒரு 1/2 hour மழைக்கு இவ்வளோ தண்ணி போகுதுன்னா பார்த்துக்கோங்க. வெளியே மழை பெய்யறதுனால காருக்குள்ளே ஃபுல்லாக ஃபாக் வந்துடுச்சுங்க. ஸ்ட்ரைட்டா போயிடுறான், ரைட்டில் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போயிடுறான். ஆல்ரெடி நாங்கள் இங்கே ரொம்ப மலையில் மாட்டிக்கிட்டோன்னு டென்ஷனில் இருந்தோம். இதில் கூகுள் மேப் வேறு ரைட் எடு லெஃப்ட் எடுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சுங்க. லெஃப்டா ரைட்டாடா வீடியோ மேப் பேசாம லெஃப்ட் எடு. மேலே மேலே மேலடா மேலே யூ டர்ன் இல்லை லெஃப்ட் எடுக்க சொன்னவனா லெஃப்ட். குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்லை. இப்போ நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. இங்கே தலக்காவேரிக்கே நாங்கள் மேலே ஒரு 10 kilometers கிட்ட போகணும். ஆனால் அதுக்கு கீழே அடிவாரத்துலேயே உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறாங்க. அண்ட் இங்கே அடிவாரத்துலேயே உங்களுக்கு கார் பார்க்கிங்கான ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மேலே நீங்கள் தனியாக தர வேண்டிய அவசியம் இல்லை. கேஎஸ்ஆர்டிசியோட ஹோட்டலு இது. கேஎஸ்ஆர்டிசியோ ஹோட்டல் நம்மளது டிடிடிசி இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு ஹோட்டல் அதே மாதிரி இது. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு 4வது 5வது ஹேர்பின் பெண்டில் உங்களுக்கு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே நிறுத்தி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். தலக்காவேரிக்கு வந்தாச்சு. நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும். 5:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே ரொம்ப இந்த வைல்டு அனிமல்ஸோட நடமாட்டம் அது இல்லாமல் இருட்டாயிடுச்சுன்னா உங்களுக்கு சைடில் எந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் 5:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கேன்ட்டு இல்லை, கூர்கில் நீங்கள் எங்கே போனாலும் 5:30லாம் எல்லாமே க்ளோஸ். என்ன அப்படி நின்று இருக்கு, கொஞ்சம் தொப்பையா வர்றா. மழை பெஞ்சு முடிஞ்சதுனால ஒரு ஃப்ரெஷ்னஸான ஒரு நல்ல ஒரு ஃபாகியான கிளைமேட்டுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க காவேரியோட பிறப்பிடம், அதாவது தலக்காவேரின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் காவேரி வந்து ஊற்றெடுத்து அதுக்கப்புறம் ஓட மாதிரி ஃபார்ம் ஆகி அப்புறம் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது திரிவேணி சங்கமம்னு ஒரு இடம். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு ஒரு 3 ஆறு 4 ஆறு ஜாயின் ஆகி அங்கேருந்தால் உங்களுக்கு ஓடை வந்து கொஞ்சம் பெருசாக ஆறு மாதிரி ஃபார்ம் ஆகி போகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓடை மாதிரி வெளியே வரும் பாருங்கள். இங்கேருந்தான் காவேரி வந்து கீழே இறங்க ஸ்டார்ட் ஆகுங்க. அது வரைக்கும் குளை மாதிரி தேங்கிட்டு இருக்கும். ஸோ இங்கேருந்தால் உங்களுக்கு ஓடை மாதிரி ஃபார்ம் ஆகி கீழே போகும். A few moments later. போன போட்டுருப்போம். அப்ப எனக்கு இன்னொன்று கூட கோயில் சாத்திடுவாங்க. இன்னொன்று கூட அவ்வளோ இதுக்கு மேலே தர முடியும். கேஸும் கரெக்டாக போட மாட்டான். போடலன்னா இங்கே சின்னதாக காவேரி தாய் கோயில்னு ஒன்று இருக்குங்க. ஸோ நீங்கள் இங்கே போய் பார்த்துட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வாட்டர் வேணால் நீங்கள் வாட்டர் கேன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு 100 என்னமோ வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போகும்போது எனக்கு கீழே அலோவ் பண்ணல, அதனால் நாங்கள் போக முடியல. வெறும் சாமி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது.
வாட்டர் பாட்டிலுக்கு தந்தால் ஃபில் பண்ணி தருவாங்கன்னு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே தலைக்காவேரியில் ஒரு சிவன் டெம்பிளும் இருக்குங்க. ஸோ சிவன் பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. அவர் பேர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:45 மேலே இருக்கும். அங்கே இருக்க போலீஸ் எல்லாருமே கிளம்ப சொல்லிட்டாங்க. ஏன்னா இருட்டிடுச்சுன்னா அவங்க ட்ரைவ் பண்ண முடியாதுன்றனால நாங்களும் அப்படி கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு அடுத்த நாள், அதாவது டே 2ல் நாங்கள் அப்பே ஃபால்ஸ் நிறைய இடம் கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.